வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். மீண்டும் ஒரு மார்கழி மாதத்தில் அன்பர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாண்டு அருட்தந்தையவர்கள் எழுதிய சிந்தனைகளோடு 12 திருமுறைகளை அருளிய அருளாளர்களை பற்றியும் நாம் ஒப்பிட்டு நோக்கி இறை உணர்வை வளர்த்து கொள்ள இருக்கின்றோம். அவ்வகையில் அருட்தந்தையவர்கள் 1960ஆம் ஆண்டு அருளன்னை லோகாம்பாள் அவர்கள் மார்கழி மாதத்தில் வாயிலில் கோலம் போட்டு அந்த கோலத்தில் எழுதுவதற்காக வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எழுதிய கவிதைகள் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து என்ற நூலில் தொகுக்கப்பட்டுள்ளன. அந்நூலில் இருந்து 1960ஆம் ஆண்டு 61ஆம் ஆண்டு எழுதிய கவிதைகளை நாம் எடுத்துக்கொள்ள இருக்கின்றோம். 1960 டிசம்பர் 16 அன்று மார்கழி மாதம் முதல் நாள். இயற்கையே ஈஸ்வரனாய் எல்லாமாய் தானுமாய் இருக்கும் நிலை இயங்கு நிலை. இயற்கையே ஈஸ்வரனாய் எல்லாமாய் தானுமாய் இருக்கும் நிலை இயங்கு நிலை. இவற்றை தன் அகநோக்கு பயிற்சியினால் உள்ளுணர்ந்தோர் பரந்த நிலை பேரறிவில் பாடும் பேசும் எழுதும் பல கருத்தும் வேதமாம். பாடும் பேசும் எழுதும் பல கருத்தும் வேதமாம் என்று பாடியுள்ளார்கள். இயற்கையின் மூலநிலையாக இருப்பது இறைநிலை. அதைத்தான் அருட்தந்தை ஈஸ்வரன் என்று குறிப்பிடுகிறார். ஆக இறைநிலையை மூலத்தை உணர்ந்தவர்கள் எப்படி அந்த இறைநிலையே தானுமாகவும் தோற்றப் பொருட்கள் எல்லாமாகவும் உயிரினங்களாகவும் இவற்றின் இருப்பிற்கு அடிப்படையாகவும் இவற்றின் இயக்கத்திற்கு அடிப்படையாகவும் இறைநிலைதான் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களைத்தான் நாம் சான்றோர்கள், அருளாளர்கள், மகான்கள் என்று அழைக்கின்றோம். எவ்வாறு இவர்கள் இறைநிலையே தம்முள்ளும் எல்லாமாகவும் இருப்பாகவும் இயக்கமாகவும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டார்கள் என்றால் அகநோக்கு பயிற்சியினால் உணர்ந்து கொண்டார்கள். நாம் புறத்தே திரிந்து புற உருவங்களை பார்த்து அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. அகநோக்கு பயிற்சியினால் இயற்கையின் மூலத்தை உணர்ந்து இறைநிலையை பெற்றவர்கள் அருளாளர்கள் என்று அருட்தந்தையவர்கள் கூறுகின்றார். இவ்வாறு இறையுணர்வை பெற்ற அருளாளர்கள் தங்களுடைய அறிவை பேரறிவாக இருக்கக்கூடிய இயற்கையின் மூலத்தோடு இணைத்து கொண்டு பரந்து விரித்து தம்முடைய அறிவை இயற்கையோடு இறையோடு சேர்த்து விரித்து அந்த நிலையில் இருந்து கொண்டு அவர்கள் கூறிய கருத்துக்கள், எழுதி வைத்த உரைகள், பாடிய பாடல்கள் அனைத்தும் வேதம் என்கிறார். வேதம் என்றால் உயர்ந்த அறிவு என்று பொருள். இந்த அருளாளர்கள் இறைநிலையோடு தங்களுடைய அறிவை கலக்கவிட்டு அந்த நிலையில் இந்த மக்கள் எல்லாம் அறிவில் மேம்பட்டு அறநெறி வாழ்க்கையை வாழ்வதற்கும் இறையுணர்வை பெற்று வாழ்வதற்கும் தம்முடைய வாழ்க்கையை ஒரு சரியான வழியில் செலுத்துவதற்கும் அவர்களின் அறிவை இறைநிலையோடு சேர்த்து உணர்ந்த நிலையில் நமக்காக அவர்கள் கொடுத்த பாடல்கள், எழுதி வைத்த கருத்துக்கள், கூறிய உரைகள் அனைத்தையும் உயர்ந்த அறிவு என்ற வேதமாக நாம் கொள்ள வேண்டும் என்பதுதான் அருட்தந்தை அவர்களின் கருத்தாக உள்ளது.
இந்நிலையில் திருமுறைகளை அருளிய அருளாளர்கள் 27 பேர். இந்த திருமுறையில் அருளிய அருளாளர்கள் பற்றி அவர்கள் எவ்வாறு இறையை உணர்ந்து இந்த திருமுறைகளை வகுத்தார்கள் என்பதை இவ்வாண்டு நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு அருளாளராக நாம் பார்ப்போம். அவ்வகையில் இந்த திருமுறைகளை நமக்காக தொகுத்து அளித்தவர் நம்பியாண்டார் நம்பி. அருளாளர்களை பார்க்கும் பொழுது முதலில் நமக்கு மிக எளிமையாக அத்துணை அருளாளர்கள் பாடிய ஞான கவிகளை தொகுத்து கொடுத்த நம்பியாண்டார் நம்பியிடமிருந்து அவரை வணங்கி தொடங்குவதுதான் முறையாக இருக்கும். எவ்வாறு அருட்தந்தை இறைநிலையோடு தன்னுடைய அறிவை கலக்க விட்டு அங்கு எழுகின்ற ஒரு அமைதி நிலையிலே அறிவை வெறித்து இறைநிலையின் விளக்கங்கள் இயற்கையின் மூலங்கள் போன்ற தத்துவங்களை நமக்கு பல்வேறு நூல்களாக எழுதி கொடுத்திருக்கிறாரோ அவ்வகையில் ஞானம் பெற்றவர்தான் நம்பியாண்டார் நம்பி அவர்களும். கிபி 10ஆம் நூற்றாண்டு ஏறக்குறைய இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த நம்பி சிறுவராக இருக்கும் பொழுது திருநாரை என்ற ஊர்தான் அவருடைய ஊர். அந்த ஊரில் பொல்லா பிள்ளையார் என்ற ஒரு கோவில் இருக்கிறது. இந்த பொல்லா பிள்ளையாருக்கு பூசை செய்யும் தொண்டினை நம்பியின் தந்தை அவர்கள் கொண்டிருந்தார். ஒரு முறை நம்பியின் தந்தை வெளியூர் சென்றுவிட பிள்ளையாருக்கு பூஜை செய்யும் வாய்ப்பு நம்பிக்கு கிடைத்தது. அன்னை கொடுத்தனுப்பிய பிரசாத உணவுப் பொருளை விநாயகருக்கு படைத்து அந்த உணவை விநாயகர் உண்டு விடுவார் என்ற நம்பிக்கையில் காத்திருந்தார் நம்பி. ஆனால் அந்த உணவு அப்படியே இருக்க தன்னுடைய பூசையில்தான் ஏதோ தவறென்று மிக வருந்தி அழுது பிள்ளையாரின் கற்சிலை மேல் தலையை மோதி அழுதார். இதை கண்ட பிள்ளையார் அந்த உணவை சாப்பிட்டு பிள்ளையை ஆற்றுப்படுத்தினார், அருள் வழங்கினார் என்பது நமக்கு கிடைத்துள்ள செய்தி. இதற்கு பின்பும் நம்பியர் குறித்த நிகழ்வுகள் உள்ளன. பூசை செய்ததால் பள்ளிக்கு செல்ல தாமதமாகிய நம்பி இறைவனிடமே ஆசிரியர் இன்று வகுப்பில் நடத்திய அத்துணை பாடல்களுக்கும் விளக்கம் தருமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவ்வகையில் இறையை வேண்டி அவரிடமிருந்து ஞானத்தை பெற்றார் என்பது நம்பியின் வாழ்க்கை வரலாறு தரும் செய்தி. நம்பி அவர்களுக்கு ஆசிரியர் கொண்டு விளக்காமலே அனைத்தையும் புரிந்து கொள்கின்ற ஞானம் கிடைத்தது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அவ்வாறு இறை உணர்வின் வழியாக நம்பி ஞானத்தை பெற்று விளங்கினார் என்று செய்தி அப்பொழுது அந்த பகுதி முழுவதும் பரவியது. கிபி 10-11ஆம் நூற்றாண்டில் சோழ மண்டலத்தை ஆண்டு கொண்டிருந்த ராஜராஜ சோழ சக்கரவர்த்தி நம்பியின் சிறப்பை கேள்வியுறுகிறார். சிதம்பரத்தில் சிதிலமடைந்த நிலையில் கிடைத்த இந்த ஓலைகளை அவர் காண்கிறார். எவ்வாறு அருட்தந்தை அவர்கள் கூறினாரோ, இறையுணர்வு பெற்றோர் எழுதி வைத்தது அனைத்தும் வேதம் என்பதை அப்பொழுதே ராஜராஜ சோழன் உணர்ந்து இந்த ஓலைகள் இருக்கக்கூடிய அரிய கருத்துக்களெல்லாம் மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நம்பியிடம் அந்த சிதிலமடைந்த அத்துணை ஓலைகளையும் ஒப்புவித்து இதை பகுத்து தொகுத்து கொடுக்கும் அரும் பணியை ஒப்படைக்கிறார். நம்பி அவர்களும் அதனை இறை பணியாகவே மேற்கொண்டு அந்த ஓலைகளை எல்லாம் படித்து தொகுத்து, ஏனென்றால் இறையுணர்வோடு கூடிய ஞானத்தை பெற்றவர் நம்பி, இந்த ஓலைகளை எல்லாம் தொகுத்து மிக அழகாக 11 திருமுறைகளாக நமக்கு தொகுத்து கொடுத்திருக்கிறார்.
அதோடு மட்டுமல்லாமல் சுந்தரமூர்த்தி நாயனார் எழுதிய திருத்தொண்டர் தொகை என்ற 63 நாயன்மார்களின் பெயர்களை குறித்த அந்நூலிலிருந்து தன்னால் முடிந்த வரையில் 63 நாயன்மார்களை குறித்த வரலாற்றினையும் திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலாகவும் எழுதி அதனை 11ஆம் திருமுறையில் அவர் சேர்த்தார். அதோடு அருளாளர்களின் உரையை சேர்த்ததோடு மட்டுமல்லாமல் தொகுத்ததோடு மட்டுமல்லாமல் நம்பியவர்களும் சில நூல்களை எழுதியுள்ளார். விநாயகர் சிவபெருமான் குறித்த நூல்களையும் ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் போன்ற அடியார்களை பற்றிய பாடல்களையும் திருநாரையூர் விநாயகர் திருவிரட்டை மாலை திருத்தொண்டர் திருவந்தாதி போன்ற நூல்களையும் 11ஆம் திருமுறையில் அவர் தொகுத்து வைத்துள்ளார். ஆக இந்த அரும்பெரும் பணி என்பது இத்துணை அருளாளர்கள் இறை உணர்வோடு எழுதிய கருத்துக்களை நமக்கு அளித்த நம்பியாண்டார் நம்பியை நாம் மதித்து அவர் கூறிய தொகுத்து கொடுத்துள்ள கருத்துக்கள் அத்தனையும் நமக்கு உயர்ந்த அறிவை கொடுக்கக்கூடியனாக இருக்கும் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். அதைப்போலத்தான் இன்றைய நிலையிலும் சான்றோர் பெருமக்கள் அருட்தந்தை போன்றோர் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு மிக சிறப்பாக நமக்கு பல கருத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள். அவற்றை நாம் தெளிந்த அறிவு நிலையில் சிந்தித்து உணர்ந்து நம் வாழ்க்கையில் செயல்படுத்தி மேன்மை அடைய வேண்டும் என்ற சிந்தனையோடு இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுவது அருள்நிதி பேராசிரியர் மாலதி சுப்பிரமணியன். வாழ்க வளமுடன்.